பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2024 ஆகஸ்ட் மாத 8வது மாத வாக்குத்தத்தமாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 60:16. நீ ஜாதிகளின் பாலை குடித்து, நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய். யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர். ஆமென் சொல்லுங்க. யார் நம்முடைய மீட்பர்? யாக்கோபின் வல்லவர். யார் இந்த யாக்கோபின் வல்லவர்? இது முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மாபெரும் ரகசியத்தை உள்ளே வைத்து தேவன் நம்ம இங்கே ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோபின் வல்லவர் ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். இந்த யாக்கோபின் வல்லவர், எப்பொழுது யாக்கோபின் வல்லவர் அப்படின்னு வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ரிடெம்ஷன் உண்டு. ஆமெனா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இந்த 7 மாத காலமாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் எத்தனையோ கட்டிலிருந்து வெளியே வர முடியல. ஆண்டவரே, ஏதோ ஒரு கட்டு என்னை ஆழ்த்தி கொண்டே இருக்குது, என்னை அழுத்துது, என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு பயங்கரமான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வல்லமையால் முடியாது, யாக்கோபின் வல்லவராலே ஆகும். ஆமேன். இந்த யாக்கோபின் வல்லவர் எப்படிப்பட்டவர் என்றார்? அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், பலத்திலே பராக்கிரமம் உடையவர். சங்கீத புத்தகம் திருப்பி கொள்ளுங்க, 24வது சங்கீதத்தில் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லுகிறார். வாசிக்க பார்க்கலாம். 7வது வசனம் 8வது வசனம் தொடர்ந்து. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வல்லமை உடையவர், யாக்கோபின் வல்லமை. ஆமெனா? யாக்கோபின் வல்லவர். இந்த இடத்துல முழுக்க முழுக்க யாக்கோபினுடைய அந்த வல்லமையை குறித்து இந்த 24வது சங்கீதத்தில் நாம் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிங்க, மேல் வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. யாக்கோபு என்னும் சந்ததி. அப்ப யாக்கோபின் வல்லவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை மீட்கிறார். நம்முடைய மீட்பு யாக்கோபின் வல்லவரிலிருந்து மாத்திரமே வெளிப்படும். ஆமென் சொல்லாமா? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு கிடந்தாலும் யாக்கோபின் வல்லவர் நம்மை மீட்டெடுக்க வல்லமை உடையவர். ஏனென்றால் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அந்த கர்த்தர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றார்? முதல்ல ஏசாயா 60:16வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்னா, நீ அறிந்து கொள்ளுவாய், நான் உன் இரட்சகர் என்றும் நான் யாக்கோபின் வல்லவர் என்றும் நீ அறிந்து கொள்ளுவாய். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60:16. நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். யாரு? நீ அறிந்து கொள்வாய். ஆமெனா? யார் அறிந்து கொள்வாங்க? நீ அறிந்து கொள்வாய். ஆனால் ஒருவேளை நமக்கு சத்துருக்கள் அநேகம் பேர் எழும்பி, இவங்கெல்லாம் இயேசுன்னு போடுறாங்க, தேவன்னு போடுறாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருந்தாலும் இந்த சத்துருக்களை நான் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். யாக்கோபின் வல்லவர் முதல்ல நான் ஒரு இரட்சகர் என்றும் உன்னை மீட்பர் என்றும் நீ அறிந்து கொள்ளுவாய். அதே சமயம் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாக நான் உன் மீட்பர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பேன். ஆமெனா? 49வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அதுல 26வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். ஆமெனா? எத்தனை பேர் இந்த மனுஷ சக்திகளால வல்லமையினால சோர்ந்து போய் என்னை ஒடுக்குறாங்க ஆண்டவரே, எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு ஒடுக்குதல், வேலை ஸ்தலத்தில் அல்லது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல
எங்க பார்த்தாலும் ஒடுக்கம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவர், கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் ரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை, ஆமென் சொல்லுங்க. உன் ரட்சகரும், உன்னை ரட்சிக்கிறவரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படி. ஆமென். யாரோ ஒருத்தர் 2 பேர் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, மாம்சமா இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் நான் உன் வல்லவர், நான் யாக்கோபின் வல்லவர், நான் உன் மீட்பர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வேன், நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். ஆமெனா? நல்லா கவனிங்க. வேதத்தை எப்பவுமே, வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஸ்பிரிட். இன்றைக்கு தேவன் ஆவியா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் யார்? சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவருக்கு பிள்ளைகள் தேவை. அப்ப நம்மளை மறுரூபப்படுத்தி, இப்போ நம்ம சிறையிருப்பில் இருக்கிறோம், நாம் மாம்சத்தில் சிறைப்பட்டிருக்கிறோம். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அழிவுள்ளதாக இது அழியாமை சுதந்திரிப்பது இல்லை. அப்படியானால் இந்த அழிவில் இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். ஆமெனா? நாம் மறுரூபப்பட வேண்டும். நாம் மறுரூபம் அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னத்துக்கு கவலைப்படாத, நான் யாக்கோபின் வல்லவர், உன் மீட்பர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். யாக்கோபின் வல்லவராகிய நான் மாம்சமும் இரத்தத்தோடும் இருக்கிற உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். ஆமென், ஆமென். அதே போல எழுத்தின்படியே எப்படிப்பட்ட சிறையிருப்பில் நீ இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உன்னை மீட்கிறார். யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பராய் இருக்கிறார், அவர் உன் இரட்சகராய் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். அதே சமயம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவும் யார் யாரெல்லாம் உன்னை ஒடுக்கினாங்களோ அவங்களே பார்ப்பாங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் யாக்கோபின் வல்லவர், இவர்களை மீட்டெடுக்க வல்லமை உடையவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷம்? நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம், நாம் விட்ட கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் தேவன் பதில் கொடுக்க வல்லமை உடையவர். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்குத்தத்தம் மட்டுமே நமக்கு ஜீவன். ஆமென். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவே. ஆக இந்த யாக்கோபின் வல்லவர் எப்படிப்பட்டவர்? ஏன் யாக்கோபின் வல்லவர் என்று இங்கே வேதம் நமக்கு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்றால், நல்லா கவனிக்கணும். கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அதை ஈசாக்குக்கு சுதந்திரமாக கொடுத்தார். யாக்கோபு கிருபையினாலே எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டார். நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் என்கின்ற அந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தம்முடைய தேசத்தையே சுதந்திரமாக தேவன் பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் யாக்கோபுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பராக்கிரமான காரியத்தை செய்தது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. யாக்கோபின் வல்லவரே அந்த யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்றார். யாக்கோபு என்னென்னைக்குமே தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முழுவதுமாய் தம்மை அர்ப்பணித்து நன்றி உள்ள இருதயத்தோடு செயல்படுகிறவர் தான் இந்த யாக்கோபு. ஏனென்றால் ஏசாவுக்கு அவர் பயந்திருந்த வேளையில், நல்லா கவனிங்க, ஏசா தம்மை சந்திக்க வருகிறான் என்பதை யாக்கோபு அறிந்திருந்த வேளையில் இந்த யாக்கோபின் வல்லவரை எப்படி அவர் ஜெபித்தார் என்பதை குறித்து ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த இடத்துல 32வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நல்லா கவனிங்க. யாக்கோபுனாலே சத்தியம். ஆமெனா? அவர் பூர்ண சத்தியம். தேன், யாக்கோபு தேன், பாலும் தேனும். பால் என்பது பரிசுத்தம், தேன் என்பது சத்தியம். இந்த தேன் கண்களை தெளிவிக்கும். யாக்கோபு என்றாலே சத்தியத்தை பூர்ணமாய் அறிந்தவர். அதுதான் மீகா 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சத்தியத்தை யாக்கோபுக்கும் இரக்கத்தை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலையில தமக்கு செய்த நன்மைகளை அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். எப்பொழுதுமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்ம சோர்ந்து போகிற வேலையில், சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்கிற வேலை, நெருக்கப்படுகிற வேலையில்
நம்ம பயப்படுவோமே ஆனால், திகில் கொள்ளுவேமே ஆனால், அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நீங்க பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிது ஆண்டவரே. ஆமென். நம்மளாம் சில வேலைகளை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளாக மறந்துட்டு பயப்படுவோம். பயம் என்பது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேனா? எதற்கும் பயப்படக்கூடாது. அவர் சொல்றாரு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை விட்டு இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர். எதில் மீட்கிறார்? வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இவ்விரண்டு பரிவாரங்களை எனக்கு நீர் தந்தீர். யாக்கோபின் வல்லவர், நான் ஒன்றுத்துக்கும் பாத்திரன் அல்ல. என் தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு நான் ஒன்றுத்துக்கும் பாத்திரன் அல்ல. நான் ஒரு எத்தன், நான் பலவீனமானவன். வெறும் கோலும் கையும் எடுத்துக்கொண்டு இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆனால் இப்போது இந்த யோர்தானை கடக்க முடியாமல் யாப்போக்கு என்கின்ற ஆற்றண்டையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் தேவனே, இந்த இரண்டு பரிவாரங்களையும் நீர் கொடுத்தீர். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், எல்லாம் அவர் கொடுத்தது. ஆமேனா? எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. நாம் அவரை துதிக்கும்படியாய் நம்முடைய உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்து அவருடைய சேனையாக அவரை துதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என் தேவனே, வெறும் கோலும் கையும் தான் நான் போனேன். கோல் என்பது அந்த நாட்களில் வாக்குத்தத்தத்தினுடைய உடன்படிக்கை தான் கோல். ஆண்டவரே, நீர் என்னோடு செய்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை மாத்திரமே, என்னை அழைத்தவருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரமே எடுத்துக்கொண்டு இந்த யோர்தானை கடந்து போனேன். யோர்தான் என்பது மரணத்தை வெளிப்படுத்துகிறதை கடந்து போனேன். என் ஆண்டவரே, நீர் இன்னைக்கு இவ்விரண்டு பரிவாரங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர். அது என்ன இரண்டு பரிவாரம்? ஆமேனா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அது என்ன இரண்டு பரிவாரம்? இன்னைக்கு இந்த இரண்டு பரிவாரங்கள் தேவன் நமக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் இரக்கத்தை தேவன் கட்டளிடுவாராக. கர்த்தாவே, உம்முடைய கோல் மாத்திரம் நான் பிடித்து கொண்டு போனேன். நல்லா கவனிக்கணும். இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு பரிவாரங்கள்னா என்ன என்பதை குறித்து பார்க்கிறதுக்கு 33ஆம் அதிகாரம் திருப்பி ஆதியாகமம் 33:13 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள். எப்ப சொல்றாரு தெரியுமா? ஏசா சொல்றாரு, வாப்பா நம்ம சீக்கிரமா போலாம், அப்பா போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சமாதானம் ஆயிட்டாங்க ஏசாவும் யாக்கோபும். இப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். இரண்டு பரிவாரம் என்று சொல்லுவது பிள்ளைகளும் மந்தைகளும். ஆமேனா? இரண்டு பரிவாரம் என்பது பிள்ளைகளும் மந்தைகளும். பிள்ளைகள் என்பது என்னுடைய சந்ததி, என்னுடைய வாழ்க்கை. மந்தை என்பது என்னுடைய பொருளாதாரம். எழுத்தின்படியே, ஆமேனா? எழுத்தின்படியே பிள்ளைகள் என்பது என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. மந்தை, கறவையான ஆடுகள் என்பது, கறவையான மாடுகள் என்பது, மந்தை என்பது என்னுடைய பொருளாதாரம். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க கை தூங்க. அந்த பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவன் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னும் வரைக்கும் நம்ம சாப்பிடாம, சுகம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோன்னு யாராச்சும் கை தூங்க பார்க்கலாம். அப்படியானால் எழுத்தின்படியே தேவன் நமக்கு பிள்ளைகளையும் நமக்கான பொருளாதாரத்தையும் இரண்டு பரிவாரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்த ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது மாபெரும் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசு ராஜனே. ஆமென். பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த இரண்டு பரிவாரங்கள் என்பது சாதாரணமானது அல்ல. ஆவிக்குரியதில் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் மறுபடியும் இதை உறுதிப்படுத்துகிறார். எப்பொழுதுமே ரெண்டு காரியம் வரும்போது அதனுடைய உறுதித்தன்மை வெளிப்படும். இரண்டு காரியங்களினாலே, இரண்டு சாட்சிகளினாலே காரியங்கள் நிலைவரப்படும். அப்போ 13வது அதிகாரத்தில் இரண்டு பரிவாரங்கள் என்பது பிள்ளைகளும் மந்தையும் என்பதை உறுதிப்படுத்திவிட்டு 14வது அதிகாரத்தில் இன்னும் அதற்கு உறுதிப்படுத்துகிறார். வாசிக்க பார்க்கலாம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியனுக்கு முன்னே போ. நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில்
வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் நல்ல கவனிங்க, மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும். கரங்களை உயர்த்தி கால்நடை, இதுல பயங்கர ரகசியம் இருக்கு, இதெல்லாம் விளக்கப்படுத்த நேரம் இல்லை, இதை நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆக இரு பரிவாரங்கள் என்பது மந்தையும் பிள்ளைகளும். ஆமெனா? நல்லா கவனிக்கணும். தேவனாகிய கர்த்தர் இந்த நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிள்ளைகள் தேவை. தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண சித்தம் கொண்டார். அதனால் தான் இந்த பிரபஞ்சமே உண்டாச்சு. ஆமெனா? தேவன் நம்மேல் வைத்த மாபெரும் காரியம் இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எடுத்து வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம். ஏன் இந்த இரு பரிவாரங்களை குறித்து யாக்கோபின் வல்லவரை துதிக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதுல 3வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே, எல்லாம் சொல்லுங்க, மனுஷர்களிடத்திலே சொல்லுங்க, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஆமெனா? நல்லா கவனிங்க. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆமென். ஆவியாயிருக்கிற தேவன் இன்னொரு தேவன் அல்ல. ஆனால் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். அதற்காகத்தான் குமாரன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை சகலத்தையும் ஆளுகை செய்து கொள்வார்களாக என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்தார். ஆனால் ஆதாம் இந்த உடன்படிக்கையை மீறிவிட்டார். அதை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த ரகசியத்தை அவர் புரிந்து கொண்டார். ஆபிரகாம் என்ன புரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்பட்டார். ஆமெனா? இந்த கையினால் செய்யப்பட்ட இந்த உடல், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற இந்த உடல் மறுரூபம் அடைந்து, நல்லா கவனிக்கணும், மறுரூபம் அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கும் என்கின்ற அந்த வெளிச்சத்தை இங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற பிதாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதில் குறிப்பாக பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலாக்குவேன் என்று சொல்லி, ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி, ஆக ஈசாக்கு என்கின்ற ஒரு மகனை ஆபிரகாம் பெற்றெடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், ஏசா, யாக்கோபு. ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபு சுதந்திரித்துக் கொண்டார். அப்படியானால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் முழுக்க முழுக்க யாக்கோபினுடைய வல்லவராலே வர வேண்டும். ஆமெனா? அவர் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தம்மை தாமே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக, சர்வத்துக்கும் என்றென்றைக்கும் தேவனாக அவர் நியமித்திருக்கிறார். ஆமெனா? இதுதான் சத்தியமே. ஆமெனா? இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்கின்ற ரகசியத்தை புரிந்து கொண்டு அவருக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய மாம்சம் மறுரூபம் அடைந்து மகிமை அடைந்து தேவாலயம் போல அது மகிமை அடைய வேண்டும். ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரம் என்பது பலியையும், தேவாலயம் என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையும் காண்பிக்கிறது. ஆக இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் என்று சொல்வது, பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரே. இளம் பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படுகிற பிள்ளைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். எப்போது கீழ்ப்படிவோம்? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 6:1 என்ன வசனம் சொல்றது? கீழ் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் சொல்றாரே, ஒரு பரிவாரத்தை வாசிக்க பார்க்கலாம். 1, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்படியானால் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை யாக்கோபு பெற்றெடுத்திருக்கிறார். ஆமெனா? ஒரே மனிதனுடைய மீறுதலினாலே உலகத்திலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது. ஆனால் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே தேவ நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமெனா? அப்போ பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்று சொன்னால்
கீழ்ப்படுகிற பிள்ளைகள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை யாக்கோபுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆமெனா? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:20. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். அப்போ பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் என்றால் தேவனுக்கென்று ஒரு சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறார். ஆமெனா? யாக்கோபு தேவனுக்கென்று ஒரு சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறார். அடுத்தது கறவையான ஆடுகள். நல்லா கவனிங்க, கறவையான மாடுகள், கறவையான மந்தைகள். ஏனங்க கறவையான மந்தை என்று சொல்கிறேன் என்றால், கறவைனா பால், பால் என்றால் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமெனா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எப்போதும் துதிக்கிற துதி. ஆக மந்தை என்பது பரிசுத்த ஜீவியம், பலி. பலி அந்த பிள்ளைகள் என்பது கீழ்ப்படுகிற பிள்ளை. அந்த பிள்ளை கிறிஸ்துவே. ஆமெனா? கிறிஸ்து இயேசு அவர் தேவன் ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் கீழ்ப்பட்டிருக்கிற பிள்ளையாக. ஆமென். பிள்ளைகள் என்று சொல்வது கிறிஸ்துவினுடைய ரூபம், கிறிஸ்துவினுடைய சாயல். அந்த ரூபத்தையும், மந்தை என்பது பலி ஜீவியத்தையும். ஏன்னா தேவாலயம் கட்டினா பலியிட வேண்டும். அந்த எந்த பலி? பரிசுத்த பலி. அப்ப கறவையான ஆடுகள், கறவையான மாடுகள் மந்தை என்று சொல்லுவது பரிசுத்த ஜீவியம். ஆக இது மறுரூபத்தை காண்பிக்கிறது. இரு பரிவாரம் என்பது மறுரூபம். ஆமெனா? சரீர மீட்பு. ஆமெனா? ஆமெனா? சரீர மீட்பு. அப்ப அந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கும் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக நியமித்திருக்கிறார். அப்ப மந்தை என்பது, கறவையான ஆடுகள் என்பது பரிசுத்த ஜீவியம். வாசிக்க பார்க்கலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எபிரேயர் நிருபம் 12, எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 12-14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. புரிஞ்சு போச்சா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஏனென்றால் கறவையான மந்தை என்பது பால், பால் கொடுக்கிற மந்தை. பால் என்பது பரிசுத்தம். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல தாவீதை குறித்து சொல்லும்போது 78ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 78. இது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, அது பலியை காண்பிக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை. என்ன ஆடு? கறவலாடு. அப்ப பால் கொடுக்கிற இந்த ஆடு என்பது பரிசுத்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஆமெனா? இந்த யாக்கோபு இந்த 2 பரிவாரங்களையும், இரு பரிவாரங்களையும் எப்படி பெற்றுக்கொண்டார்? நல்லா கவனிக்கணும். பிள்ளைகள், இளம் பிள்ளைகள். இளம் பிள்ளை என்று சொல்லுவது, இளம் பிள்ளை என்றால் அப்பாவுக்கு எல்லா காலத்திலும் கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளை. ஆமெனா? ஆமென் சொல்லுங்க. அப்பாவுக்கு எல்லா காலத்திலையும் கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளை. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதுல 27-28 வாசிக்கலாம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. யார் கீழ்ப்படுத்தது? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனுக்கு சகலத்தையுடைய பாதத்தில் கீழ்ப்படுத்தினார். ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவன் இருக்கிறார், சகலமும் இருக்குது, குமாரன் இருக்கிறார். தேவன் சகலத்தையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் தேவன் குமாரனுக்கு கீழ்ப்பட்டிருக்க முடியாது. அப்ப என்ன செய்தார்? குமாரன் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். கரங்களை உயர்த்தி இந்த கீழ்ப்பட்டிருப்பார் என்பதுதான் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள். இளம் பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா கதை கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுவதுதான் இந்த மறுரூபம். தேவன் ஆவியா இருக்கிறார், நம்மை மறுரூபப்படுத்தி மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார் என்பதுதான் யாக்கோபுடைய சந்ததி. ஆமெனா? எத்தனை புரிஞ்சு போச்சு?
அப்போ பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றால் கீழ்ப்படி உன் தகப்பனுக்கு. அப்போ குமாரன் எல்லா காலத்திலும் தகப்பனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்படியானால் இந்த சந்ததி மகிமையின் சந்ததி, மறுரூப சந்ததி. யாக்கோபின் வல்லவர் யாக்கோபுக்கு மகிமை அடையக்கூடிய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமேனா? மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்போ மந்தை என்று சொல்லுவது பரிசுத்த ஜீவியம், பலியாகிற அனுபவம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனும் மாம்சத்தில் இருக்கிறான், இச்சை அவனுக்குள் இருக்கிறது. இந்த இச்சைக்கு பலியாகி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற துதியை கொடுக்கிறார். இதுதான் இந்த இரு பரிவாரம். ஆக மகிமையின் சரீரம். இந்த இரு பரிவாரம் தான் மகிமையின் சரீரம். நாம் மகிமை அடைந்து தேவனை என்றென்றைக்கும் முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென் சொல்லாமா? எப்படி யாக்கோபுக்கு இந்த இரு பரிவாரங்களை தேவன் கொடுத்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. இந்த சம்பவம் நடக்கும்போது யாக்கோபுக்கு ஏறக்குறைய 12 பிள்ளைகள் இருந்தார்கள். இன்னும் பெஞ்சமின் பிறக்கல. நல்லா கவனிக்கணும். தீனாலோடு சேர்த்து யோசேப்பு பிறந்திருந்தார். ஏனென்றால் பெஞ்சமின் எப்போது பிறந்தார் என்றால், பெத்லகேமுக்கு கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே, எப்ராத்தா என்கிற அந்த ஊருக்கு வரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்பதாகத்தான் அவர் பிறக்கிறார். அந்த பிறப்பில் ராகேல் மரிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்போ சீரியா தேசத்தில் இருக்கும்போது யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறந்தது என்று சொன்னால், நல்லா கவனிங்க. சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக யாரை நியமித்திருக்கிறார்? தேவன். சகலத்தை யாருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார்? குமாரனாகிய தேவனுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அவர் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் மறுரூபம் அடைந்து போக வேண்டும். இப்போது யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களிலே ஒன்று முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அவருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 29வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில். நல்லா கவனிங்க, வாசிக்க நம்ம நேரம் இல்லை. முதல் பிள்ளையை பெற்றெடுக்கிறார் யாக்கோபு. 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். நல்லா கவனிங்க, என்னன்னு பெயரிட்டாங்க? ரூபன். ரூபன் என்று சொன்னால் behold a son. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யாக்கோபின் வல்லவர் யார்? இந்த யாக்கோபின் வல்லவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. ஆமென் சொல்லுவோமா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தில் தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதமானவருடைய சிங்காசனத்தினுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இவருக்குத்தான் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் பாத கீழ்ப்படுத்தினார். இப்போ நல்லா கவனிங்க. யாக்கோபின் வல்லவருக்கு, யாக்கோபுக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. இவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, இவரே ராஜாதி ராஜா. behold a son. இதோ ஒரு குமாரன். நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக சித்தம் கொண்டதும் குமாரன் பிதாவின் சித்தத்திற்கு அப்படியே ஒப்பு கொடுத்தார். நான் உம்முடைய குமாரன், உமக்கு கீழ்ப்படுகிற குமாரன், எல்லா காலத்திலும் உங்க சித்தத்தை மாத்திரமே செய்கிற குமாரன் அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்தாரே. முதல் பிள்ளைக்கு behold a son, ரியுவன் ரியுவன் குமாரன். இதோ ஒரு குமாரன் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் யாக்கோபின் வல்லவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? யாக்கோபு behold a son. இரண்டாவது ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அங்கே சொன்னாங்க சிமியோன் என்று பெயர் வைக்கிறார். அந்த சிமியோன் என்ற பெயருக்கு ஹியர்ட், கேட்டர்லினார். என்னத்தை கேட்டர்லினார்? பாவிகளுடைய ஜெபத்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிற வேளையில் இந்த பாவிகள் எல்லாம் மீட்கும்படியாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து அவர் கேட்டர்லினார். நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கும்படியாக கேட்டர்லினார். மூன்றாவது ஒரு பிள்ளை பிறக்கிறது. லேவி என்று பெயர் வைக்கிறார். லேவி என்று சொன்னால் ஜாயின்ட் டு, என்னோடு இணைந்திருப்பார். அப்படியானால் இந்த மனுக்குலத்தை தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு குமாரன். ஆமெனா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூதா, யகுதா என்று 4வது குமாரனுக்கு பேர் வைக்கிறார். பிரைஸ்டு, நான் கர்த்தரை துதிப்பேன். தேவ ஜனங்களை தேவனை துதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை துதிக்கும்படியாக அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். 5வதாக தான் என்கிற ஒரு குமாரன் பிறக்கிறார். தான் என்று சொன்னால் எ ஜட்ஜ் என்ற அர்த்தம்.
நீதிபதி என்ற அர்த்தம். இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீதியை அறிந்தவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீதியை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அடுத்தது ஆறாவது ஒரு குமாரன். அந்த குமாரனுக்கு நப்தலி என்கின்ற பேர். நப்தலி என்று சொல்ல ரெஸ்லிங், மல்யுத்தம். இந்த உலகத்தோடு கூட போராடி ஜெயங்கொண்டு ஆவியாயிருக்கிற தேவனை துதிப்பதற்கு அவர் உதவி செய்வார். இந்த யாக்கோபின் வல்லவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம் என்பதை இந்த யாக்கோபு அறிந்திருந்தார். அடுத்ததாக காத் என்கின்ற ஒரு குமாரன் பிறக்கிறார். காத் என்று சொன்னால் ட்ரூப் என்று பேர், சேனை என்று பேர். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை துதிக்கிற சேனையாக உலர்ந்த எலும்புகளாம் உயிரடைந்து எழுந்து நிற்கும். ஆக தேவன் இந்த யாக்கோபுக்கு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம், கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்பட்டது. இவரே யாக்கோபின் வல்லவர். ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது ஒரு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரனுக்கு ஆசேர் என்று பெயர். அந்த ஆசேர் என்கின்ற வார்த்தைக்கு ஹாப்பி என்று அர்த்தம், மகிழ்ச்சி என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கும்படியா, யாருமே துக்கமா இருக்க கூடாது. ஆமெனா? நமக்குள்ள ஆசேரின் அபிஷேகம் இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசேரின் அபிஷேகம் இருக்கிறது. அப்போ ஆசேர் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். அடுத்தது இன்னொரு குமாரன் பிறக்கிறார். இசக்கார் என்று பெயர் வைக்கிறார். இசக்கார் என்று சொன்னால் there is recompense அப்படின்னு அர்த்தம். பிரதியுத்தரம். பிரதியுத்தரம். நாம் தேவனுக்கு பிரதியுத்தரம் செய்யும்படியாய், பிரதிபலன் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பூமியில தேவனுக்கென்று ஜீவிக்கும்படியாய் தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது இன்னொரு குமாரன் செபுலோன். செபுலோன் என்று சொன்னால் எக்ஸால்டட் என்ற அர்த்தம், மேன்மை மிகு. நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் கிறிஸ்துவின் நாமத்தில். ஆக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைத்துக் கொண்டு வரும்போது ஒரு பெண் பிள்ளையும் பிறக்குது. தீனாள் என்று பேர் வைக்கிறார். தீனாள் என்று சொல் ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ், நீதிபதி, நியாயாதிபதி, நீதி செய்கிறவர். அடுத்தது யோசேப்பு பிறக்கிறார். யோசேப்பு என்று சொன்னால் ஜெகோவா ஹஸ் ஆடட், யெகோவா என்னை பெருக்குகிறார் என்று அர்த்தம். ஆக முழுக்க முழுக்க யாக்கோபுடைய கண்ணுக்கு முன்பதாக இருந்ததெல்லாம் யாக்கோபின் வல்லவர். அவர் யார்? யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். மாம்சத்தை நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகள் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அப்படியானால் இரு பரிவாரம். யாக்கோபின் வல்லவர் யார்? இரு பரிவாரங்களை கொடுத்த யாக்கோபின் வல்லவர் யார்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது கடைசியா ஒரு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரனுக்கு 12வது குமாரனுக்கு பென்யமீன் என்று பெயர் வைக்கிறார். பென்யமீன் என்று சொன்னால் the son of right hand, வலது கரத்தின் மகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தினாலே உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தான் இந்த பென்யமீன். அப்போ behold a son, அவர் உலக தோற்றத்துக்கு முன் இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் தான் ரூபன். அப்படினால் பென்ஜமின் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆக முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள், அந்த பரிவாரம் தேவனுடைய பரிவாரம். ஆமென் சொல்லுவோமா? இப்ப யோசேப்பு பிறந்ததும் யாக்கோபு சொல்றாரு, அப்பா நான் கோலும் கையமா யோர்தானை கடந்து வந்தேன், என் தேவன் எனக்கு இந்த ஒரு பரிவாரத்தை கொடுத்திருக்கிறார், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த வசனத்தை வாசிக்க 26வது வசனம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நல்லா கவனிங்க. நான் ஊழியம் செஞ்சு சம்பாதிச்சேன். 7 வருஷம் ஆக 14 வருஷம் நான் ஊழியம் செஞ்சு 2 மனைவிகளுக்காக என் பிள்ளைகளுக்காக நான் உனக்கு ஊழியம் செஞ்சு நான் சம்பாதிச்சேன். என் பிள்ளையை மனைவியை கொடு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அங்கே கேட்கிறார். நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீ அறிந்திருக்கிறேன் என்றான். உடனே லாபான் சொல்றான், எப்பா நீ வந்ததும் எனக்கு ரொம்ப ஆஸ்தி வந்துருச்சு, என்னை விட்டு போயிடாத, நீங்கள் இங்கே இருந்து நீ வேலை செய் அப்படின்னு சொன்ன. நீ எனக்கு வேலை செய், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் வல்லவர் உன்னோடு இருக்கிறார். உன் வல்லவராகிய கிறிஸ்து, உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறபடினாலே நீ என் வீட்டில் இருக்கிறதுல என் சொத்தெல்லாம் பெருகுது. ஆமெனா?
நீங்க போற கம்பெனி உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமெனா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்க வேலை செய்கிற ஸ்தலம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். உங்களால் தான் அந்த கம்பெனி ரன் ஆகுது. ஆமெனா. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் வல்லவர் உங்களோடு இருக்கிறார். உடனே யாக்கோபு ஒன்று சொல்றாரு, நீ எனக்கு வேலை செய்யி, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லி. இந்த லாபான் என்பவன் எப்படிப்பட்டவன்னா, பேர் தான் வெள்ளை. லாபான்னு சொன்னா வெள்ளைன்னு அர்த்தம். பேர் மட்டும்தான் வெள்ளை, ஆனால் இருதயம் எல்லாம் பயங்கர இருள். அவன் பயங்கரமான வஞ்சகன். ஏனென்றால் 10 முறை யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றினான். 10 என்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண சுயநீதி உடையவனாக 10 முறை இந்த லாபான் இந்த யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றினான். ஆனால் யாக்கோபின் வல்லவர் இந்த பிள்ளைகள் தேவாலயத்தையும் இந்த தேவாலயத்துக்கு பலி செலுத்தக்கூடிய இந்த மந்தையையும் தேவனே கொடுத்தார். ஆமெனா. ஆமென் சொல்லுங்க. உன் சரீரமே நான் தங்குகிற ஆலயம். ஆக இந்த பிள்ளைகள் தேவன் தங்குகிற ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஆக பிள்ளைகள் என்பது தேவாலயத்தையும் அந்த தேவாலயத்துக்கு தேவையான பலியாகிய மந்தையையும் தேவனே கொடுக்கிறார். அது கரவலாடுகள். கரவலாடு என்று சொல்லுவது பலியாகிற அனுபவம். ஆமென் சொல்லுவோமா? இப்ப பிள்ளைகள் முழுக்க முழுக்க யாரால் வந்தவர்கள்? யாக்கோபின் வல்லவரால. ஏன்னா பிஹோல்ட் எ சன்லிருந்து த சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் என்று சொல்லக்கூடிய பெஞ்சமின் வரைக்கும் முழுக்க முழுக்க கிறிஸ்துவே. ஆமென் சொல்லுவோமா? இப்போ யாக்கோபு வேலை செய்கிறாரு. 10 முறை சம்பளத்தை மாத்திரா இந்த லாபான். இப்போ அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, தபாரு நான் உன் ஆட்டை மேய்க்கிறேன். மாமனாரே, மாமா உன் ஆட்டை நான் மேய்க்கிறேன். எதெல்லாம் எனக்கு சம்பளமாக தெரியுமா? மத்திய சுவிசேஷத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் பணிவிடைக்காரனாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பூமியிலே வந்து இந்த பூமியில தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனால அவர்தான் என் சொத்தாக இருக்கணும். எல்லாம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். பயங்கரமான ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். 32வது வசனம், 30ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் நல்ல கவனி, புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் வல்லவர், நல்ல கவனிங்க. அந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக யாக்கோபின் வல்லவராலே தேவன் பிள்ளைகளை கொடுத்தார். இப்போது மந்தையை கொடுக்கிறார். யாக்கோபு சொல்றாரு, என்னது? புள்ளி வரி. நல்ல கவனிங்க. புள்ளி வரி கருப்பு இருக்கிற செம்மறியாடு. செம்மறியாடு எப்படி இருக்கும்? செம்மறியாடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிவந்து காணப்படும் இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. எப்படி? ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல். ரத்தாம்பர நூல் என்பது மத்தேயு சுவிசேஷம், அது ராஜா. சிவப்பு நூல் என்பது மார்க்கு சுவிசேஷம், அது பணிவிடை செய்கிற தம்மை பணிவிடை செய்து ஒப்பு கொடுக்கிற அனுபவம். இளநீல நூல், அதாவது மெல்லிய பஞ்சு நூல் என்பது லூக்கா சுவிசேஷம், வெண்மையாக காணப்படும். இளநீல நூல் என்பது யோவான் சுவிசேஷம், தேவகுமாரன், பறக்கிற கழுகு, சிங்கம், கழுகு, மனுஷ முகம், கழுகு முகம். இந்த ரகசியம் யாக்கோபின் வல்லவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். அவர் இந்த பூமியில வரணும். அவர் எனக்காக சாவணும். அவரே நீதி உள்ள தேவன். அப்படியானால் புள்ளி, வரி, கருப்பு, இந்த 4 காரியம் ஒரு செம்மறியாடு ஆல்ரெடி அங்கே இருக்கிறது. அதே போல வெள்ளாடு அப்படின்னா 2 கலர் அந்த வெள்ளாடுல மிக்சிங்கா இருக்கும். ஆமேனா? வெள்ளாடு அப்படின்னாவே 2 கலர் இருக்கும். செம்மறியாடியும் வெள்ளாடியும் பிரிக்கிறார். செம்மறியாடுனாவே கொஞ்சம் சிவந்து காணப்படும். ஆக செம்மறியாடு என்பது மார்க்கு சுவிசேஷம் செம்மறியாடு. புள்ளி என்பது யோவான் சுவிசேஷம். வரி என்பது லூக்கா சுவிசேஷம். கருப்பு என்பது மத்தேயு சுவிசேஷம். கருப்பு என்பது ராஜா, நீதி செய்கிறவர். வரி என்று சொல்வது வெள்ளை வரி வருது, அது லூக்கா சுவிசேஷம். புள்ளி என்று சொல்லுவது யோவான் சுவிசேஷம். செம்மறியாட்டுக்குள்ள என் ராஜாவை பார்க்கிறேன், என் வல்லவரை பார்க்கிறேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எத்தனை பேர் புரியுதியா? எத்தனை பேர் புரியுது? யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர். எத்தனை லாபான்கள் உன் சம்பளத்தை மாற்றினாலும், உனக்கு உயர்வு வரலனாலும், யாக்கோபின் வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் சம்பளத்தை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். யாக்கோபின் வல்லவரே, ஆமென் சொல்லுவோமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? புள்ளி, வரி, கருப்பு இருக்கிற செம்மறியாடு, வரி, புள்ளி,
வெள்ளாடு. வெள்ளாடு அப்படின்னு சொன்னாக்கா அதில் கொஞ்சம் அந்த கொஞ்சம் சிவந்த அந்த காரியமும் அதே போல கருப்பும் கலந்திருக்கும். பொதுவாக ஒரு வெள்ளாட்டில் 2 கலர் மிக்சிங்கில் இருக்கும். அதனால வெள்ளாடை தனியாக நிறுத்தி அதை மத்தியையும் மார்குவாக நிறுத்தி வரி என்று சொல்லுவது லூக்கா சுவிசேஷமும் புள்ளி என்று சொல்லுவது யோவான் சுவிசேஷமும். அதாவது நீதி உள்ளவரும் நல்ல 4 பா சொல்லி கொடுத்த இல்லையா, 4 பா. ராஜா என்றால் பராமரிக்கிறவர். அடுத்தது மார்க்கு சுவிசேஷத்தில் பணிவிடை செய்கிறவர், பணிவிடைக்காரர். லூக்கா சுவிசேஷத்தில் மனுஷகுமாரன், பாசம் உள்ளவர். யோவான் சுவிசேஷத்தில் 4வது பரிசுத்தம் உள்ளவர். இந்த 4 பா அதுதான் ஜீவனுள்ள தேவன், அதுதான் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே யாக்கோபு பார்த்து, என் ஆண்டவர் வருவார், அவருடைய நீதி மட்டுமே எனக்கு சம்பளமாகட்டும், ஆமென் சொல்லுவோமா? அந்த 6 வருஷத்தில் அவ்வளவு பெரிய பெருக்கத்தை கொடுத்தார். இதே காரியத்தை சகரியா புத்தகத்தில் இந்த புள்ளி வரி எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். சகரியா புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதில் 6வது அதிகாரத்தில் அங்கே ரதங்கள் புறப்பட்டு வரும்போது 4 ரதங்கள் புறப்பட்டு வருது. 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரை, நல்லா கவனிங்க, சிவப்பு குதிரை. 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரை. 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரை. 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான குதிரை. இங்கே சிவப்பு என்பது மார்க்கு சுவிசேஷத்தையும், கருப்பு என்பது மத்திய சுவிசேஷத்தையும், அப்புறமா மறுபடியுமாக வெள்ளை என்பது லூக்கா சுவிசேஷத்தையும், புள்ளி என்பது யோவான் சுவிசேஷத்தையும் காண்பிக்கிறது. இந்த ரகசியத்தை தான் யாக்கோபின் வல்லவர் இங்கே யாக்கோபுக்கு சம்பளமாக வைக்கும்போது, எப்படிப்பட்ட ஆடு? செம்மறியாடு என்று சொல்லுவது அது ஒரு மார்க்கு சுவிசேஷம். ஆமெனா? அந்த செம்மறியாட்டில் புள்ளி வரி கருப்பு இருக்குமேயானால் இந்த 4 சுவிசேஷ புத்தகம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வருவார், எனக்காக சிலுவையில் பலியாவார், என் பிள்ளைகளை அவர் பிள்ளைகளாக மறுரூபப்படுத்தி தேவனை முகமுகமாய் தரிசிக்க வைப்பார். ஆமென் சொல்லுவோமா? இந்த தேவாலயம் என்பது பொன்னினால செய்யப்படும், அது மகிமை அடைஞ்சு மறுரூபப்படும். ஆக யாக்கோபின் வல்லவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை லாபான்கள் வந்தாலும் நம்முடைய உயர்வை தடுக்க முடியாது. ஆமெனா? அதைத்தான் இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உன் ரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவராகிய நான் உன் மீட்பர் என்றும் உன் கண்ணுக்கு காண்பிப்பேன், சகல ஜாதிகளுடைய கண்களுக்கும் உனக்கு காண்பிப்பேன், சகல ஜாதிகளும் பார்க்கும்படி உன்னை மகிமைப்படுத்தி மறுரூபப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? ஆமெனா? ஆக இயேசு கிறிஸ்து என் சம்பளம், இந்த வல்லவர் தான் என் சம்பளம். மாம்சத்தை சிலுவையில் ஜெயங்கொண்டு ஆவியாயிருக்கிற தேவ சித்தம் செய்து எனக்காக மாம்சத்தை சிலுவையில் ஆணியடித்து கொன்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை என்னுடைய நீதி, அவரே என்னுடைய யெகோவா ஷிக்கேனு, இயேசு கிறிஸ்துவே என்னுடைய நீதி. அப்ப யாக்கோபின் வல்லவர் முழுக்க முழுக்க இயேசுவே. ஆமென் சொல்லி கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இப்போ மந்தைகள் என்ன பண்ண, தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்க வந்ததும் அந்த தண்ணி குடிக்க வந்து அங்கே ஆடுகள் பொழியும். அங்கே ஆடுகள் பொழியும் போது யாக்கோபு என்ன செய்கிறாருனாக்கா, புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம், இந்த 3 மரத்தினுடைய கிளைகளை எடுத்து இடையிடையே வெண்மை தோன்றும்படியாய் பட்டையை உரிச்சு அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வருகிற அந்த கண்ணுக்கு முன்னதாக அந்த அந்த கொப்புகளை போடுகிறார். அர்மோன் வாசிங்க 37ஆம் வசனம். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டை உரித்து. நல்லா கவனி, வெண்மை எதை குறிக்குது? எந்த சுவிசேஷம்? லூக்கா சுவிசேஷம். மெல்லிய பஞ்சு நூல். புன்னை மரம் என்று சொல்லுது ஓசியா 4:13 புன்னை மரத்தின் நிழல் நல்லது என்று, நிழல் என்று சொல்ற ராஜாவின் நிழல்ல வந்து இருப்பது. புன்னை என்பது மத்திய சுவிசேஷம். வாதுமை என்பது கர்த்தருடைய வார்த்தை வாதுமை மரத்தை போல தீவிரமாய் வரும் என்று எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆக வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு யோவான் சுவிசேஷம். அர்மோன் என்பது மார்க்கு சுவிசேஷம். ஆக இவர் என்ன செய்றாருனாக்கா, நீதி உள்ள நியாயாதிபதியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மத்தேயுவாக, மார்க்குவாக, லூக்காவாக, யோவானாக, வெண்மை என்பது லூக்கா சுவிசேஷம், மனுஷகுமாரனாக அவர் இந்த பூமிக்கு வருவார். வெண்மை தோன்றும்படி மனுஷகுமாரனாக என் இயேசு இந்த பூமிக்கு வருவார். அவருடைய ஆசீர்வாதமே என்னுடைய ஆசீர்வாதம். நான் கோலும் கையுமாய் வந்தேன், நான் ஒன்றுமில்லாத எத்தன் நான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, இந்த யாக்கோபுனுடைய வல்லமை, இந்த யாக்கோபுனுடைய வல்லவர் என்னை உயர்த்த, என்னை மீட்க வல்லமை உடையவர். ஆமெனா? எல்லா விதமான தரித்திரத்திலிருந்தும் எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் யாக்கோபின் வல்லவர் இந்த யாக்கோபை மீட்டாரே, அதே வல்லவர் உன்னை மீட்டெடுத்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் உன்னை மீட்பார். கரங்களை ஆமென் சொல்லுவோமா? ஆக இந்த பிள்ளைகள்
என்பது மகிமையின் சரீரம். உன் சரீரம், இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க பார்க்கலாம். சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய். இதுதான் இளம் பிள்ளைகள், கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகள், தேவனுடைய சட்டத்துக்கு புத்தியும் ஞானமும் புத்தியும் உள்ள பிள்ளைகள். தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பரிசுத்தம் தேவை, பலி தேவை. ஏனென்றால் தேவன் பலி சிந்தையுடையவராக இருக்கிறார். இந்த மாம்ச சித்தத்துக்கு நம்ம செத்து தேவ சித்தத்துக்கு நம்ம உயிரடைந்து தேவ சித்தம் செய்வதுதான் அந்த மந்தை, கரவலாடுகள். என் தேவன் பரிசுத்தர், அவரே சர்வத்தையும் உண்டாக்கிற சர்வ வல்லவர், அவருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்பதுதான் அந்த மந்தை. எத்தனை புரிஞ்சு போச்சு? இந்த இரு பரிவாரங்கள் என்பது மீட்பு, சபையின் மீட்பு, இந்த சரீரத்துடைய சிறையிருப்பினுடைய மீட்பு. அதே சமயம் எழுத்தின்படியே எத்தனை லாபான்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆக ஆலயம். ஆமெனா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஒரு பயங்கரமான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக இன்னைக்கு ஹமாஸோடும் இஸ்ரேலோடும் யுத்தம் ஆரம்பித்து இன்னைக்கு சரியாக 300வது நாள். இன்னைக்கு எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, அந்த பிரச்சனைக்கு முதல்ல யார் தூண்டுதல் பண்ணானுங்க, இஸ்ரேலை தாக்குறதுக்கு யார் வந்தானுங்க அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் தீவிரவாதிகள். அவன் தீவிரவாத கூட்டம் அவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கடந்த வாரத்தில் ஒரு முந்தா நாள் என்ன நடந்துச்சு? இந்த ஹமாஸ்னுடைய பயங்கர முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வச்சு அடிச்சு காலி பண்ணாங்க இஸ்ரேல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று நுழையாத இடத்திலும் யாக்கோபின் வல்லவருடைய பிள்ளைகள் நுழைவார்கள் என்பது சத்தியம். ஆமெனா? ஏனென்றால் அவரே ராஜாதி ராஜா. ஈரானில் வச்சு ஈரானுடைய அதிபர் பதவியேற்கிறார். அந்த பதவியேற்புக்கு போன இந்த இஸ்மாயில் ஹனியாவை வச்சு தூக்குனாங்க இஸ்ரேல்னா. யாக்கோபின் வல்லவர் இன்றைக்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் யாக்கோபின் வல்லவர் அவருடைய மீட்பராக இருக்கிறார். ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுடைய மிக முக்கியமான கமாண்டர் அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸை பார்க்குறேன். IRGC ஈரானிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு அந்த கார்ப்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கமாண்டர் இன்னைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் அடிச்சுக்கினே இருப்பான். ஏனென்றால் இஸ்ரவேலால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது. காரணம், யாக்கோபின் வல்லவர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். நல்லா ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க. இந்த தேவாலயம், இந்த மகிமையின் சரீரம் மகிமை அடைந்து தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்த நோக்கம். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவாலயத்தை குறித்த காரியம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பிசாசு வெள்ளம் போல வருவான். நான் மறுபடியும் இந்த காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்கள் சரீரத்தினுடைய ஆலயம் என்று சொன்னார். மனுஷன் பாவத்தில் இருந்து கொண்டு தேவனுக்கு ஒரு சத்துருவா இருக்கிறான். சரியாக நல்லா கவனிங்க. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 பாலஸ்தீனியர்கள் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி பயங்கரமான தாக்குதலை செய்து பல நூற்றுக்கணக்கான பேரை கொன்று குவித்தார்கள். அதுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? அல் அக்ஸா ஃப்ளட்டு. நல்லா கவனிங்க. ஏன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிவப்பு கிடாரி வந்துருச்சு. சிவப்பு கிடாரி 3 வயசாயிருச்சுன்னா அந்த சிவப்பு கிடாரிக்கு சிவப்பு பலி செலுத்தி தேவாலயம் கட்டுருவாங்க. தேவனுடைய ஆலயம் இருந்த சியோன் மலையில் இவர்கள் போய் மசூதியை கட்டி வச்சுட்டு எங்களுதுன்னு உரிமை கொண்டாடுறானுங்க. ஆனால் இஸ்ரேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா 2022 வருஷத்தில் சரியா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி என்று நினைக்கிறேன், சரியா அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து 5 சிவப்பு கிடாரிகளை என்ன பண்ண இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா சீலோவுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த சிவப்பு கிடாரிகளை கொண்டு போயிட்டு அங்கே பத்திரமா என்ன பண்ண பாதுகாத்தாங்க சீலோவில். ஏன்னா நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது எங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தை முதல்ல சீலோவில் தான் நாங்கள் வச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் தேவாலயத்தை கட்டினோம். இவங்க சீலோவுக்கு இந்த சிவப்பு கிடாரியை அங்கே மூவ் பண்ணதுமே அல் அக்ஸா ஃப்ளட் ஆரம்பிச்சது. அல் அக்ஸா வெள்ளம். ஏன்னா இவங்க தேவாலயம் கட்டுருமா. இந்த பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்று சொல்லுவது தேவாலயம். ஆமேனா. கறவையான ஆட்டு மந்தைகள் என்று சொல்லுவது பரிசுத்தம், தேவனை துதிக்கிற துதி. இது நல்ல ஸ்பிரிட்ல அப்படியே எடுங்க. இவங்க என்ன செய்தாங்கன்னாக்கா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் 28ஆம் தேதி வந்துச்சுன்னா இந்த சிவப்பு கிடாரிக்கு 3 வயது கம்ப்ளீட் ஆகிறது.
இந்த 3 வயசு கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா யூதர்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தேவாலயத்தை சீயோன் மலையில் கட்டிட்டு இந்த சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி, ஏன்னா இந்த சிவப்பு கிடாரி எவ்வளவு முக்கியம் என்பதை, சிவப்பு கிடாரின் பலி என்ன, எலியாசருக்கு முன்பதாக பாளையத்துக்கு புறமே எங்கே கொண்டு போகணும், இவங்க என்ன பண்ணி எல்லாத்தையும் பக்கா நியமத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். எத்தனை ஞாபகம் இருக்குதா? ஆமேனா? நல்லா கவனிங்க. இந்த சிவப்பு கிடாரியை பலி செலுத்துறதுக்கான பலிபீடத்தையும் ஒலிவ மலையில் கட்டி வச்சிட்டாங்க, ரெடியாக இருக்குது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சிவப்பு கிடாரி சீலோவுக்கு மூவ் பண்ணதுமே இவங்க என்ன செய்யணும், அல்லக்ஸா ஃப்ளட், நாங்கள் அல்லக்ஸா மசூதியை இடிக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லி வெள்ளத்தை இஸ்ரவேல் மேலே திணித்தார்கள். சத்துரு எப்படி வருவான் தெரியுமா? வெள்ளம் போல வருவான். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பிசாசு எப்படி வருவான்னா வெள்ளம் போல வருவான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிசாசுகளுக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஹமாஸ் வாஷ் அவுட். ஆமென் சொல்லாமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49 இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், 59 வாசிக்க பார்க்கலாம். 19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இவனுங்க வச்ச பேர் என்ன பேர் தெரியுமா? அல்லக்ஸா ஃப்ளட், அல்லக்ஸா வெள்ளம். இஸ்ரவேலர்களை விழுங்கி விடுவோம். இவர்கள் தேவனுடைய ஜனங்கள். நல்லா கவனிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில 1000 வருட அரசாட்சி செய்ய யாக்கோபின் வல்லவர், சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினவர் இந்த பூமியில வந்து ஆளுகை செய்யும்படி வரணும்னா இஸ்ரவேலில் தம்முடைய ஜனங்கள், யாக்கோபின் ஜனங்கள் தேவை. யாக்கோபின் வல்லவருடைய ஜனங்கள் தேவை. அவர்கள் வந்து இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சிவப்பு கிடாரி கண்ணில் காட்டினதுமே பிசாசுக்கு பொறுக்க முடியல. வெள்ளம் போல வந்தான் இந்த இஸ்ரவேலை விழுங்கிடலான்னு சொல்லி. ஆனால் தோற்று போனவன் அவனே. என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவர். ஆமென். எவ்வளோயா? இன்னிலிருந்து ஏறக்குறைய 2700 வருஷத்துக்கு முன்பதாக இந்த அல்லக்ஸா ஃப்ளட்டை வேதம் எழுதி வைத்திருக்குதுன்னா இது எப்படிப்பட்ட மகத்துவம்! எல்லாரும் துதிக்கலாமா தேவனை? கரங்களை வருத்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம், வெள்ளம் எவ்வளவு ஷாக் இல்லை? நீங்கள் ஒன்றா போயிட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்க, அல்லக்ஸா ஃப்ளட்டுன்னு. ஃப்ளட்டு வெள்ளம்னே இருக்கும். ஏன்னா அந்த சத்துரு வெள்ளம் போல வருவான். ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி சூரியன் உதிக்கும் திசை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மகிமை பெரிதாக இருக்கும். இன்னும் 7 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தாவீதுடைய சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசு வெள்ளம் போல விழுங்க வரான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த பிசாசு வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டதும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விழுங்கும்படி வெள்ளத்தை அனுப்புகிறான். எடுத்து அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 15ஆம் வசந்த வாசிக்க பார்க்கலாம். அப்போது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவர்களுக்கு பின்னாக ஊற்றினது. இந்த வெள்ளம் என்றாலே பிசாசு. ஆமேனா? அல்லக்ஸா ஃப்ளட் என்பது பிசாசு. இந்த அமாஸ் பிசாசு. எல்லாம் கவனிங்க. இப்போ இஸ்ரேலை சுற்றி பயங்கரமான யுத்த மேகம். போன வாரத்தில் புதின் என்ன செய்தார்னா, அங்கே சீரியாவுக்கு வந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன், இஸ்ரேலுடைய ஏவுகணைகளை எதுவும் உங்ககிட்ட வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பயங்கரமான காரியம் துருக்கியினுடைய அதிபர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இஸ்ரேலை இன்வேஷன் பண்ண போகிறோம், நாங்கள் போயிட்டு ஆக்கிரமிப்பு செய்ய போகிறோம். இன்னைக்கு பயங்கரமான ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், பேலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் இருக்கையில் நாங்கள் தரைமார்க்கமாக இஸ்ரேலை நிர்மூலமாக்குவோம்னு சொல்லி துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். ஹெஸ்புல்லா தீவிரவாதி, இந்த பக்கம் ஹவுதி தீவிரவாதி, சீரியா, லெபனான், ஈராக், இப்படி சுத்தி யுத்த மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ ரஷ்யாவின் தலைமையில் இஸ்ரேலுடைய கோலன் மலைகளுக்கு மேலே இவர் வருவார்கள். யாக்கோபின் வல்லவர் அவர்களை மீட்க வல்லவர். ஆமேனா? அதற்கு முன்பதாக சபையை மீட்கும்படியாய் இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு எப்படிப்பட்டதான சத்துருடைய போராட்டம் இருந்தாலும், ஐயோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகும், ஆமேன், என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும், என் பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வருவார்களா, என் பொருளாதாரம் என்னாகும் என்று சொல்லி இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். யாக்கோபின் வல்லவராகிய நம்முடைய மீட்பர் அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? யாக்கோபின் வல்லவர் நம்மை மீட்க வல்லமை உடையவர். சரியாக ஒரு ரபாய் சொல்லியிருக்கிறாரு, இந்த சிவப்பு கிடாரிக்கு 4 வயசு தாண்டறதுக்குள்ள நாங்கள் பலி செலுத்திடுவோம். நல்லா கவனிங்க. ஏன் அதுக்கப்புறமும் பலி செலுத்தலாமா? பலி செலுத்தலாம், ஆனால் அதனுடைய முடி மாறிடும்னு சொல்றாரு. ஒரு ப்ராமனன்ட் ரபி சொல்றாரு 3 வருஷம்
அப்படின்னா 4 வருஷம் கிடாரியாக இருக்கும்போதே பலி செலுத்துருவோம். அது தாண்டிருச்சுன்னா அதோடைய ரோமங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் அதை பலி செலுத்த முடியாமல் போயிடும். அதனால் 3 வயசு ஆச்சுன்னா வேணா ஏசாயா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 3 வயது கிடாரி அப்படின்னு இருக்கும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3 வயது கிடாரி, ஏசாயா 15:5. வேகமா. என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர் 3 வயது கிடாரியை போல. எத்தனை வயது கிடாரி? 3 வயது கிடாரி. நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த கிடாரிக்கு 3 வயசு ஆகுச்சுனாவே பலி செலுத்திடலாம். இந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஆமென் சொல்லாமா? அன்பான தேவஜனமே, இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 28ஆம் தேதியிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். எந்த நேரத்திலும் இந்த சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி தேவாலயம் கட்டலாம். அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு முன்பதாக இந்த தேவாலயம் மகிமையடையும். ஆமேனா? யாக்கோபின் வல்லவர் மீட்பர் சீக்கிரமாய் வருகிறார். 2 பரிவாரங்கள், ஒன்று தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல், கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிதலும், தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து தம்மை தாமே பலியாக்குகிற அனுபவமும். இந்த 2 பரிவாரங்கள் தான் யாக்கோபினுடைய வல்லவர் யாக்கோபுக்கு கொடுத்தது. அதே வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர், நீ அறிந்து கொள்ளுவாய். ஆமென். உன்னை கண்டு உலகம் அறிந்து கொள்ளும். ஆமெனா? யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்பதை, அவர் உன் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும். நல்லா புரிந்து கொள். இனி காலம் செல்லாது. இந்த மாதம் 28ஆம் தேதி ஏன்னா இந்த சிவப்பு கிடாரியை ரெடி பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, சிவப்பு கிடாரி கிடைக்கல. ஒவ்வொரு அசைவம் கிறிஸ்து யாக்கோபின் வல்லவரே மூவ் பண்றார். ஆமெனா? இன்னைக்கு சிவப்பு கிடாரி பர்ஃபெக்ட்டா சீலோவில் இருக்கிறது. அந்த சீலோவிலிருந்து கொண்டு வந்து நேராக பலி செலுத்தி ஒலிவ மலையில் கட்டி வைத்திருந்த பலிபீடத்தில் பலி செலுத்தி அவர்கள் தேவாலயத்தை கட்டுவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக இந்த தேவாலயம் மீட்கப்படும். மீட்பர் சீயோனில் வந்து யாக்கோபுக்கு அவபக்தியை நீக்கிவிட்டு அவரை மீட்டுக் கொள்வார். அதற்கு முன்பதாக சபையை மீட்டுக் கொண்டு தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஆக இந்த மீட்புக்காக நாம் தவிக்கிறோம். நமக்குள்ள இந்த மீட்புக்காக தவிக்கிறோம். இங்கே ரோமர் நிருபம் அந்த வசந்த வாசத்தை முடிக்கலாம். 8ஆவது அதிகாரம். இந்த மீட்புக்காகத்தான் நாம் தவிக்கிறோம். தவித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் பயப்பட வேண்டாம். மீட்பர் சீக்கிரமாய் வந்து நம்மை மீட்க வல்லமை உடையவர். யாக்கோபின் வல்லவர் நம்மை மீட்க வல்லமை உடையவர். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 8ஆவது அதிகாரத்தில் 23ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 8 ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு. ஆமென் சொல்லுங்க. எதுக்காக தவிக்கிறோம்? சரீர மீட்பு. யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர். ஆமென் சொல்லுவோமே. யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர். 2 பரிவாரங்களை கொடுத்த யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர். 2 பரிவாரம் என்பது மகிமையின் சரீரம். மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற மகிமையின் சரீரம். உன் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். ஆமென் சொல்லுங்க. இந்த புத்திர சுவிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யாக்கோபின் வல்லவருடைய நாமத்தில் நாம் பெற்று தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பிரசவ வேதனைப்படுகிறோம். சர்வ சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக கர்ப்ப வேதனைப்படுகிறது, பிரசவ வேதனைப்படுகிறது. நாமும் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு. ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். இந்த மாம்சம் ஆளுகை செய்வதற்கல்ல, பலியாவதற்கு. நல்லா மறுபடியும் சொல்றேன், மாம்சம் ஆளுகை செய்வதற்கல்ல, பலியாவதற்கு தேவன் பலி சிந்தை உடையவராக இருக்கிறார். இந்த மாம்சத்தை ஜெயங்கொண்டு ஆவியாயிருக்கிற தேவ சித்தம் செய்வது, இதுவே மந்தை. மாம்சம் ஆளுகை செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தம் செய்து தேவனை துதிக்க வேண்டும். ஆக சரீர மீட்புக்காக நமக்குள்ளே தவிக்கிறோமே, இந்த தவிப்பிலிருந்து மீட்கிறதுக்காக யாக்கோபின் வல்லவர் வருகிறார். யாக்கோபின் வல்லவர் நம்மை மீட்டெடுக்க வல்லவர். ஆமேனா? எழுத்தின்படியே உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளை யாக்கோபின் வல்லவர் கொடுத்த பிள்ளைகள். ஆமேனா? உன் பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உன் பொருளாதாரத்தை கொடுத்தவர் யாக்கோபின் வல்லவர். ஆமேன். எத்தனை லாபான்கள் நமக்கு எதிராக வந்தாலும் யாக்கோபின் வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? சீக்கிரமாக இந்த சரீர மீட்படைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜா, எங்களோடு